அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செட்டிநாடு இனிப்பு சீயமும் மசாலா சீயமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி 2 டம்ளர் அளவு, இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம், சாப்பாட்டு புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம். பச்சை அரிசி 2 டம்ளர் அளவு, உளுந்து 1 டம்ளர், வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவு. நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு, எடுத்துடலாம். மாவை கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். மாவு புளிக்க வைக்க வேண்டாம். இப்போ இதில் இருந்து பாதி அளவு மாவு நான் எடுத்துக்கிறேன். மீதம் உள்ள மாவில் ஆப்பம், காரக்குழி பணியாரம் எது வேணாலும் செய்யலாம். மாவை 2 பாதியாக பிரிச்சுக்கிறேன். மசாலா சீயத்துக்கும் இனிப்பு சீயத்துக்கும் தேவையான அளவு எடுத்துக்கலாம். உடனே வேணா இட்லி மாவுலே செய்யலாம். இதிலேருந்து ஒரு பாதி மாவை தனியாக எடுத்துக்கிறேன் மசாலா சீயத்துக்கு. இப்போ சீயத்துக்கு பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். வேக வச்ச கடலை பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மசிச்சு விடணும். தேங்காய் பூ தேவையான அளவு, ஏலக்காய் சுக்குத்தூள், சுத்தமான நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கல் மண் இருந்ததுன்னா கெட்டியாக பாகாக காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் அதில் சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். தேவையான அளவு இனிப்பு. இப்போ இதை அடுப்பில் வச்சு கிளறி எடுக்கணும். அப்போ தான் வெல்லம் உருகி சேர்ந்த மாதிரி வரும். கெட்டியாக வந்துருச்சு, அடுப்பாக பண்ணிடலாம். நல்லா ஆறினதும் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துகிட்டு இந்த மாவில் நனைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். முதல்ல சேர்த்ததெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இனிப்பு சீயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா சீயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொடியாக வெட்டின கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய். இப்போ தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விடணும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். இனிப்பு சீயத்துக்கு எடுத்த மீதம் உள்ள மாவையும் இதில் சேர்த்துட்டேன். வெங்காயம் வதக்கினதை சேர்த்துடலாம். தேங்காய் பூ, உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். கலந்து விடலாம். இந்த மாவும் அப்படியே கெட்டியாக எடுத்துக்கணும். மாவு ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக பச்சையரிசி மாவு இருந்தால் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இதே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு கரண்டியில் எடுத்து சேர்த்துக்கலாம். செவந்து வந்ததும் எடுத்துடலாம். இப்போ மசாலா சீயமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இனிப்பு சீயமும் மசாலா சீயமும் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.